இருந்தாலும் நான் தமிழ்ல பேசி ரொம்ப எனக்கு வருஷம் ஆனதுனால கொஞ்சம் தடுமாறினா மன்னிக்கணும். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து கடவுள் என்னை காப்பாத்தினார். நான் அந்த டைம்ல சத்தியத்தை விட்டு வெளியே போயிட்டேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு அப்போ ரொம்ப கிடையாது. அப்படி இருந்த ஒரு சூழல்ல ஆண்டவர் உடனே என்னை தொட்டு மீட்டெடுக்கிறார். அதை குறித்து நான் அந்த அனுபவத்தை வந்து ஒரு ஒரு சாட்சியாகவும் பிளஸ் நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களையும் குறித்து உங்களிடத்துல பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு பெர்பெச்சுவல் ஸ்டியூ அப்படிங்கிற ஒரு உணவை பத்தி தெரியும்? அதாவது கெட்டுப்போகாத ரசம். ஒரு சூப் மாதிரி செய்வாங்க. இந்த சூப் வந்து எல்லா காய்கறிகள், அதுக்கு தேவையான மசாலா என்ன தேவையோ எல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனா அது அடியில போனாலும் அதை தூக்கி கொட்ட மாட்டாங்க. அடுத்த நாள் திருப்பியும் காய்கறிகளை போடுவாங்க, திருப்பியும் தேவையான மசாலா போடுவாங்க, தண்ணி ஊற்றிக்குவாங்க. இது மாதிரி அதை கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் அந்த ரசத்தை பாதுகாத்து அதை வச்சு அது ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஊர்ல. அதை குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் இதை பத்தி படிச்ச உடனே என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், இது மாதிரி ஒரு ரசம் கொடுத்தா நீ குடிப்பியான்னு கேட்டேன். ஐயோ, தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி, அது மாதிரி ஒரு ரசத்தை உங்க அம்மா செஞ்சு மெயின்டைன் பண்றாங்க, நீ எங்க அம்மா செஞ்சா குடிப்பியான்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க அம்மா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ குடிப்பியா அப்படின்னு கேட்டேன். சொல்ல முடியாது. அது எப்படி அவங்க செய்யறாங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன் எதையாவது போட்டு அது கெட்டு போன காய் ஒரு நாள் போட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த நாள் அந்த கெட்டு போன காயில ஒரு சாறு இருக்கும். அதை நம்ம திருப்பி திருப்பி குடிச்சிட்டே எத்தனை வருஷத்துக்கு குடிக்கிறது, என்ன ஆகும் தெரியாது. ஐயோ, அந்த பக்கமே போக மாட்டேன். சரி, ஓகே, உங்க அம்மா பக்குவமா நேர்த்தியா செய்யறாங்க, அதை சுத்தமா செய்யறாங்க. சுத்தமா செய்யறேன்றதுக்கு அவங்க எப்படி அதை பாதுகாக்கிறாங்கன்றதையும் உனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. உனக்கு டேஸ்ட் பண்றது கொஞ்சம் கொடுக்குறாங்க, நீ சாப்பிடுவியா? எல்லாம் தெரிஞ்சதுன்னா நான் வேணா கொஞ்சமா சாப்பிடுவேன், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பேன். முழுசா சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னான். அப்ப ஒரு சாதாரண ஒரு பொருள், ஒரு பொருள் வந்து நம்ம அடுப்புல வச்சிருக்கிற ஒரு பொருள், நாமளே வீட்டுல ஒரு ரசம், தக்காளி ரசமா இருந்தாலும் சரி, புளி ரசமா இருந்தாலும் சரி, அதை ஒரு 2 நாளையா தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். ஆனா பரிசுத்தமா இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை நாம எப்படி பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஏகப்பட்ட வசனங்களை நம்ம எடுத்து படிக்கலாம். அதுல சங்கீதம் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயத்த என்ன மனசுல வச்சுக்குவோம், சரியா? எப்படி இந்த ரசம் சூப் வந்து பெர்பெச்சுவல் ஸ்டியூ நம்ம குடிக்கணும்னா அது சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்ப்போமோ, அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செய்யணும். அது ஒரு சரியான பதத்துல அவங்க வந்து எப்பவுமே சூடா வச்சிருப்பாங்க, நைட்டு இரவு பகலா. நைட்டு கூட எல்லாத்தையும் முடிச்சு காயெல்லாம் வடிச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த கீழே இருக்கிற அந்த அடியில இருக்கிற அந்த நம்ம மண்டின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த அடியில இருக்கிறத இன்னும் அந்த சூட்லயே நைட்டு மிதமான கங்கல்ல வச்சுட்டு அது கெடாம பாதுகாக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு முயற்சி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அது சாப்பிட்டவங்கலாம், ஆஹா இது ரொம்ப டேஸ்டா இருக்கே, சாதாரண சூப் மாதிரி இல்லை, இது மாதிரி ஒரு டேஸ்ட்டை ரீக்ரியேட்டே பண்ண முடியல, இதை திருப்பி நம்ம செய்ய முடியலன்னு அவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த சூப் இருக்கிறனால தான் அது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதை எப்படி பதப்படுத்தி வைக்கிறாங்க, அது உள்ள போடுற காய்கறி சுத்தமா இருக்கா இல்லையான்னு எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க அதுக்கு உண்டான ஆதாரத்தையும் வரவங்களுக்கு அதை ஒரு ட்ரெடிஷன், இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு 45 வருஷம் அந்த சூப்பை வச்சு என்ன பண்ணாங்க, விற்பனை பண்ணாங்க. ஸோ இதை மனசுல வச்சுக்கலாம், இந்த 4 விஷயத்தையும்.
இப்ப சங்கீதம் 1வது அதிகாரத்துல துன்மார்க்கரை பத்தி சில வாக்கியங்களும், பரிசுத்தமானை பத்தி சில வாக்கியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா கொடுக்கப்பட்ட 3 விஷயங்களை குறித்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப யார் பாக்கியவான் அப்படின்னா, அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவியல் வழியில் நில்லாமலும், பரியாசகர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருக்கிறவன் அப்படி சொல்லுது. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா 3 விதமான நபர்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதுல துன்மார்க்கர் யாருன்னா, ஈவில், தவறானவைகளை மட்டுமே செய்யக்கூடிய மக்கள். அவர்களுக்கு அது பாவம் தெரியுதோ தெரியலையோ அந்த தவறான காரியங்களை மட்டும் செய்கிற மக்கள். பாவிகள் யாருன்னா, பாவம் தெரிஞ்சு அதை செய்யறவர்கள். பரியாசக்காரர்கள் யாருன்னா, பாவம்னு தெரியும், தவறும் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, தங்களை போல் இல்லாதவர்களை பார்த்து ஏளனம் பண்ணுகிற ஒரு குணமுடையவர்கள். சோ இதுல அதே மாதிரி இன்னொரு 3 காரியங்களை குறித்து இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆலோசனை என்பது ஒரு தாட், இல்ல ஒரு எண்ணம், ஒரு ஒரு ஒருத்தருக்கு கொடுக்கிற போதனை. வழிங்கிறது அதை ஒரு வழிமுறையாக எடுத்து செல்வது. உட்காரும் இடம் அப்படிங்கிறது அதுல பூரணமான ஒரு பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தோட அந்த இடத்துல இருந்து நம்ம இருக்கிற இடம். முள்ளுல யாரும் உட்கார மாட்டோம் இல்லையா? நமக்கு எங்க ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த இடத்துல நம்ம உட்காருவோம். அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகள் வழிகளை நில்லாமலும், பரியாசங்கள் உட்காரும் இடத்துல உட்காராமலும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த 3 பகுதியிலுமே ஒரு ப்ரொக்ரெஷன் இருக்கு இல்லையா? அது முதல்ல தவறுகள் செய்கிறவர்கள், அப்புறம் அது பாவம் தெரிஞ்சு செய்கிறவர்கள், அதுக்கப்புறம் பாவம் தெரிஞ்சது மட்டும் இல்லாம பாவம் செய்யாம இருக்கிறவங்கள பார்த்து பரியாசம் பண்ணுகிறவர்கள். அதே போல ஒரு இடத்துல வழி கடந்து போகிற பொழுது பாவம் நடக்கிற இடம்னா அந்த வழியா போகிற மக்கள். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து அதை அட்மயர் பண்ணுகிறவர்கள். அது மட்டும் இல்லாம ஆஹா இது நம்ம இடம், எல்லாம் நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த 3 ஒரு குணமுடைய குணமுடையவனா இல்லாத ஒருவன் தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்ல இந்த 3 ஸ்டேஜஸையும் நான் கிராஸ் பண்ணி கடவுளை விட்டு விலகி போயிருந்த ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்ப இந்த சங்கீதம் எனக்கு ரெலவெண்டா? இதை குறித்து நான் படித்து இதுல இருந்து என்ன போதனைகள் எடுத்துக்கிட முடியும்? துன்மார்க்கர் போச்சு, பாவிகள் போச்சு, பரியாசக்காரன்னா அதுவும் காமெடி பண்ணி கிண்டல் பண்றது. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னா, இந்த பாக்கியவான்ற வார்த்தை அதுக்கு ஒரு பதிலை நமக்கு சொல்லுகிறது. யார் பாக்கியவான் அப்படின்னு நம்ம வேதத்தை எடுத்து பார்க்கிற பொழுது அநேக காரியங்களை பார்க்கலாம். அதுல ஒரு முக்கியமான காரியம், தேவனுடைய குணாதிசயத்தை காமிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவன் சங்கீதக்காரன் மூலமாக சொல்கிறார், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான். என்ன ஒரு அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? துன்மார்க்கராயிருந்து, பாவியாயிருந்து, பரியாசக்காரனாய் மாறினாலும் நம்முடைய தேவன் நம்மளை பாக்கியவானாக மாற்ற முடியும். ஏன்னா அவர் மன்னிக்கிற தெய்வம், நம்முடைய பாவத்தை மூடுகிற தெய்வம், தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்ததன் மூலமாக அதை எண்ணாது இருக்கிற தெய்வம்.
நமக்கு விரோதமா தப்பு செஞ்சவங்க நம்மளால மறக்கவே முடியாது இல்லையா? நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்ல அவமானப்படுத்திட்டாங்க, நாம யாருக்காவது நல்லது செஞ்சிருப்போம். ஆனா நமக்கு முக்கியமான தேவை அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்கும்போது நம்மளை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு மறக்கவே முடியாது. ஆனா நாம எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், துன்மார்க்கனா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், பரியாசக்காரனா இருந்தாலும், தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல், மூடுகிறது மட்டும் இல்லாமல், அதை எண்ணாது இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளை கபடில்லாதவனா தேவன் நினைக்கிறார். நம்மளுடைய ஆவியில் கபடில்லாதவன். செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கை கட்டி இருந்துக்கலாம். ஆனா நம்மளுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது கஷ்டம். ஆனா நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறது மட்டுமில்லாமல், மூடுவது, நம்முடைய பாவத்தை மூடுவதன் மட்டுமில்லாமல், அதை எண்ணாதிருப்பது மட்டுமில்லாமல், நம்முடைய ஆவியையும் பரிசுத்தப்படுத்தி நம்மை கபடலாதவனாய் என்ன பண்றாரு? மாற்றி நம்மை பாக்கியவான் அப்படி சொல்லுகிறார். இப்ப வசனத்துல பார்த்தபடி தேவன் நம்மளை மன்னிச்சிட்டாரு. நம்மளை கபடு இல்லாதவன் சொல்லிட்டாரு. முன்னாடி நம்ம எப்படி நடந்திருந்தாலும், அதன் பலனை நம்ம அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும், இல்ல நமக்கு வேண்டியவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இனஜனத்தார் சத்தியத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, இல்ல பாவ வாழ்க்கையில வாழ்றாங்கன்னு சொல்லி நமக்கு பாரமாய் இருந்தாலும், தேவன் என்ன சொல்றாரு? நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். நான் மன்னிக்கிற தெய்வம், பாவத்தை எண்ணாது இருக்கிற தெய்வம், அதை மூடுகிற தெய்வம், அது மட்டும் இல்லாம அவருடைய ஆவியை பரிசுத்தப்படுத்தி கபடு இல்லாத ஆவியாக மாற்றுகிற தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனா இப்ப நம்ம கபடு இல்லாதவர்களா மாறிட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? ஒருவேளை குட்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்காம இருந்துட்டோம்னா, பாவியில் வழியில நிக்காம இருந்துட்டோம்னா, பரிசுகள் உட்கார இடத்துல உட்காராமல் இருந்துட்டோம்னா போதுமா? அது மட்டும் போதுமா? இல்ல. எதை செய்ய வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறாரோ அதை செய்யாமல் இருந்தால் போதாது. அதற்கு பதிலாக தேவன் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் he delights in the law of the Lord என்று சொல்கிறார். இப்ப வேதம்னு தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க, ஆங்கிலத்துல லான்னு இருக்குது. இப்ப நாம இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற பொழுது ஒரு சங்கீதத்துல கோட் பண்ணும் போதெல்லாம் என்ன சொல்றாரு? அவர் இட் இஸ் ரிட்டன் இன் த லா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்ப தமிழ்ல ரொம்ப அருமையா வந்து அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர்கள் வெறுமன மோசையின் புத்தகம் அப்படின்னு எழுதாம வேதம்னு சொல்லி தேவனுடைய பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் தேவனுடைய வெளிப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இப்ப அந்த வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன 3 விஷயமும் வந்து எக்ஸ்டர்னலா நம்ம செய்யற விஷயம், வெளிப்படையான செய்யற விஷயம். நடக்கக்கூடாது, நிக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. ஆனா அதற்கு பதிலா என்ன செய்யணும் அப்படின்னா, உள் மனதிலே தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், நாம் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் இருந்து தேவன் நம்மை மாற்றுகிறார். நாம நம்மளை துன்மார்க்கர் நினைக்கலாம், பாவிகள் நினைக்கலாம், இல்ல பரியாசம் பண்ணுகிறவர்கள் நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அதை மன்னித்து என்ன பண்றார்? கபடு இல்லாதவர்களாய் நம்மளை நினைத்து அவருடைய வேதத்தின் மேலே பிரியத்தையும் உண்டாக்குகிற தெய்வம். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஏன் தியானம் பண்ணுகிறார் மாற்றுறாரு? ஏன் நம்ம வெறுமனே அதை வாசிச்சா போதாதா? ஏன் தியானம் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா,
அதை நம்ம இஸ்ரேலோட கலாச்சாரத்துல பார்த்தோம்னா அவங்க எல்லார்ட்டையும் நம்ம பைபிள் சாரி அந்த வேத சுருள் கிடையாது. லேவியர்கள் வைத்திருந்தாங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது, ராஜா இல்ல தலைவனுடைய வீட்டில் இருந்தது. எல்லார் கையிலயும் என்ன இருக்காது, ஒரு சுருளா எல்லார் வீட்லயும் இருக்காது, ஒரு காப்பி இருக்காது. அப்ப லேவியர்கள் எடுத்து அவர்கள் கற்றுக்கொண்டவைகளை என்ன பண்றாங்க, மனப்பாடம் பண்ணி அந்த மனப்பாடம் பண்ணதை அவர்கள் தனியா இருக்கும்போது முணுமுணுத்து என்ன பண்றாங்க, அதில் தியானம் பண்ணுகிறார்கள். மூல பாஷையில் அதை முணுமுணுக்கிறார்கள் தான் சொல்லணும். ஆனா அப்படின்னா என்ன, அதை சொல்லி பார்த்து தேவனுடைய வசனம் எவ்வளவு அருமையான நம்பிக்கையோ, நமக்கு தேவனிடத்துல உண்மையா வாழுகிறதற்கு நம்மை மாற்றுகிறதாகவும் இருக்குதுன்னு சொல்லி என்ன சொல்ற அளவுக்கு தேவன் என்ன பண்றார், நம்மை மாற்ற வல்லவர்களா இருக்கிறார். நாமளும் என்ன பண்ண போறோம், மாற போறோம். அப்படி இருக்கிற மனுஷனை தேவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம் மிக முக்கியமாக சொல்ல ஆசைப்பட்ட விஷயம் 3வது வசனத்துல இருக்குது. துன்மார்க்கர் கிடையாது, பாவி கிடையாது, பரியாசக்காரர் கிடையாது. ஏன்னா தேவன் நம்மளை மன்னிச்சிட்டாரு, நம்மளுடைய பாவத்தை மூடிட்டாரு. அதை எண்ணாது இருக்கிறார், ஆவியை கபடில்லாதவனாக மாற்றி விட்டார். இப்ப அவருடைய வேத வசனத்தின் மேலத்தையும் பிரியத்தை உண்டு பண்ணிட்டார். பிரியத்தை உண்டு பண்ணோன்னு அந்த மனுஷனோட வாழ்க்கை, அந்த பாக்கியவான் என்று தேவன் சொல்லும் மனுஷனுடைய வாழ்க்கை நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல மாறும். இது ரொம்ப ஒரு பயங்கரமான வாக்குத்தத்தம். இதை எடுத்து படிக்க படிக்க ரொம்ப எனக்கு சந்தோஷமா பூரிப்பாயிடுச்சு. என்னன்னா, வெறுமன தேவன் நீ கனிகளை கொடுப்ப அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இலை உதிராத மரத்தை போல இருப்பான் அப்படி சொல்லி சொல்றாரு. எப்பவுமே செழிப்பா இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பேன் என்று சொல்கிறார். எப்படி அது நடக்கும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து படிக்கிற பொழுது எரேமியா 17வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், காப்பியாவில் நான் வேதத்தில் எடுத்து வாசிக்கிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 7வது 8வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் அருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். என்ன சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன். நம்மளுடைய சுய நம்பிக்கையை மட்டும் நம்ம சார்ந்து வாழ்ந்தோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய பாவங்களை மட்டுமே நமக்கு சுட்டி காட்டும். துன்மார்க்கனா நம்மளை நினைத்துக் கொண்டு தாழ்த்தி கொள்வோம், பாவியா நினைத்துக் கொண்டு தாழ்த்தி கொள்வோம், பரியாசக்காரனாவும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்போம். ஆனா தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டாரு. அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு அவர் என்னை பாக்கியவான் என்று சொல்லுகிறார் என்று நாம விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ நினைக்கும் போது தேவன் என்ன செய்கிறாராம், தண்ணீர்கள் அண்டையில் ஓரமாய் வேர் விடுகிற ஒரு மரத்தை போல மாற்றுகிறார். இதுல என்ன மரம்னா, நான் இந்தியா போயிருந்தேன், ஒரு 3 வாரம் இருந்தேன். காவேரியில தண்ணியே இல்லை. ஆனா காவேரி ஆத்துக்கு 2 புறத்துல இருக்கிற மரம் பச்சை பசேர் இருக்குது. அங்க இருக்கிற மாமரத்துல வர கனியை சாப்பிட்டா, இமாம் பசந்த்னு ஒரு கனி சொன்னாங்க. எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த மாம்பழம். ஸ்ரீரங்கத்துலதான் கிடைக்கும்னு சொல்லி.
என்ன ஒரு ருசி! அதை சாப்பிட்டுட்டு இங்க வந்து மாங்காவே சாப்பிடுறதுக்கே மனசே வர மாட்டேங்குது. அப்படி ஒரு மரத்தை போல தேவன் என்ன பண்ணுவாராம்? இந்த பாக்கியவானை மாற்றுவார். அது மட்டும் இல்லாம மழையே இல்லாமல் இருந்தாலும் அவன் கனி கொடுக்கிற ஒரு மனுஷனா தேவன் மாற்றுவார். இன்னொரு இடத்துல, எசேக்கியேல் இடத்துல தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்திலே அவனை ஆசரிப்பு அந்த டெம்பிள் பொழுது அங்கிருந்து வருகிற ஒரு நதி பெருக்கெடுத்து ஓடி என்ன பண்ண போதான்? டெட் சி, சவக்கடலை நோக்கி செல்ல இருந்து, அங்கு சவக்கடல்ல எதுவுமே முளைக்காது, எதுவுமே வாழவும் முடியாது. அதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ண போற? அது மாற்ற போகுது. அது ஒரு ஜீவ நதி, அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற நதின்னு சொல்லி அதை குறித்து அந்த தீர்க்கதரிசனத்துல சொல்லும்போது, இந்த மரத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த நதியின் ஓரத்திலே வளர்கிற மரத்தை குறித்து சொல்கிறார். அப்ப அந்த தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற நதியின் ஓரமாய் அது நிக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள். இதுல என்னன்னா, அந்த கனிகள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு புது கனியை கொடுக்குமா. அந்த நதியோரத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல வருகிற நதியோரத்துல இருக்கிற அந்த மரத்தினுடைய விருட்சம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கனி. அது மட்டும் இல்லாம அதனுடைய இலை என்ன பண்ணும்? எல்லா காயத்தையும் ஆற்றுகிற மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இப்ப திருப்பி அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். நீர்காலின் ஓரத்திலே நடப்படுகிற மனுஷன் தன் காலத்தில் தன் கனியை தந்து. எந்த நீர்காலில் ஓரமா நடப்படுகிற மனுஷன்? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற நதியின் மேல் சார்ந்திருக்கிற மனுஷன், அவருடைய வசனத்தின் மேலே பிரியமாய் இருக்கிற மனுஷன், அவருடைய வசனத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன், அதை முணுமுணுக்கிற மனுஷன், தான் சோர்வடையும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தை முணுமுணுக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு மாதந்தோறும் வெவ்வேறு கனிகளை கொடுக்கிற ஒரு மரத்தை போல, காயங்களை ஆற்றுகிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். மரத்துல இருக்கிற கனி யாருக்கு? மரத்துக்கா? அந்த கனியினால மரத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. கனியினால மரத்துக்கு பிரயோஜனம் இருக்கா? இல்ல. கனியினால அந்த மரத்தை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தான் பிரயோஜனம் இருக்கு. இப்ப இந்த பாக்கியவானின் வாழ்க்கை தன்னை சார்ந்திருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு கனியை போல மாறும். அதைத்தான் தேவன் இந்த வசனத்திலே சொல்கிறார். இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இன்னொரு கனியை குறித்து அது பேசுகிறது, இன்னொரு மரத்தை குறித்து அது பேசுகிறது. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நகரத்தின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அதாவது அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஹீலிங் எஃபெக்ட், மருந்தா இருக்குமா. என்ன ஒரு ஆச்சரியமான
ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். இதை நான் கண்கூட பார்த்தேன். அதுதான் ஒரு சின்ன சாட்சியா சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு எங்க பாட்டி பேரை வச்சிருக்கேன். அதனால எங்க பாட்டி பத்தி இந்த அனுபவத்தை சொல்றதுனால அவங்கள நான் என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்க வேணாம். எங்க பாட்டிக்கும் எங்க அம்மாக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. என்னன்னா, எங்க பாட்டி ரொம்ப எங்க அப்பாவோட அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு கருத்துப்பாடு. மாமியார் மருமகளுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு. என்னன்னா, எங்க அம்மா வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி சொல்றாங்க. எங்க எங்க அம்மா வந்து நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போவேன். உங்களோட மத்த மருமக எல்லாரும் அவங்க டிகிரிலாம் படிக்கல. அதனால அவங்க வேலைக்கு போகலன்னா ஓகே, நீங்க வச்சுக்கோங்க. நான் படிச்சிருக்கேன், அந்த படிக்கிறதுக்கு நான் கட்டாயம் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி எங்க பாட்டிட்ட ரொம்ப கேட்டு பார்த்தாங்க. எங்க பாட்டி அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அப்பா அம் எங்க அம்மாவோட ஆசைக்கிணங்க வேலைக்கு அனுப்பிச்சுட்டாங்க. உடனே எங்க பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே அம் நான் இனிமே கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி நின்னுட்டாங்க. 1 வாரம், 2 வாரம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் அவங்க கோயிலுக்கு வரல. 14 வருஷம் எங்க பாட்டி கோயிலுக்கு வரல. அப்ப எங்க பாட்டிக்கும் எனக்கும் இடையில என்ன ஒரு உறவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் இது பண்ணலாம். ரொம்ப எங்க பாட்டிட்ட நான் மிங்கில் ஆக மாட்டேன். பட் எனக்காக சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. நான் எப்ப எங்க பாட்டிட்ட போனாலும் எங்க சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க எல்லாரும் இருப்பாங்க. என் வயசுல ஒரு 6, 7 பேர் இருக்கனால, முக்காவாசி நேரம் அவங்களோட தான் இருந்திருக்கேன். எங்க பாட்டியோட எனக்கு ரொம்ப கம்மியான நேரங்கள் தான் நான் செலவழிச்சிருக்கேன். ஆனா நான் வருவேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பிடிக்கும்னு சொல்லி, ஃப்ரெஷ்ஷா மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருவாங்க. அதான் எங்களுக்கு இருந்த உறவு. இப்ப நான் கோயில விட்டு போயிட்டேன். எந்த மதத்தையும் எனக்கு வழிபடணும்னு சொல்லி ஒரு ஈர்ப்பும் இல்ல. அப்படி இருக்கிற சமயத்துல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா, எனக்கே தெரியும். அது பிரச்சனையாயிரும்னு தெரியும். இருந்தாலும் போய் மாட்டிக்கிட்டேன். இப்ப ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப இருக்கிற சமயத்துல எங்க பாட்டிக்கு ரொம்ப வயசாயிருச்சு அந்த டைம்ல. அவங்களுக்கு சரியா காது கூட கேட்கல. அப்ப நான் எங்க பாட்டிட்ட கேட்டேன். ஒரு நாள் அவங்கள போய் பார்க்குறப்ப, "என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு காதுல விழல. "பாட்டி எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டேன். உடனே, நல்லா இருக்கேன்ப்பா. இப்பதான் வந்தியா? உங்க சித்தப்பா, சித்திலாம் பார்த்தியா?" எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, "உட்காரு" அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்ப எங்க பாட்டிட்ட கேட்டேன், "பாட்டி நீங்க எது கிறிஸ்டியனா நீங்க?" அப்படின்னு ரொம்ப நக்கலா கேட்டேன். பரியாசம் பண்ற ஒரு குணத்தோட தான் என்ன பண்ணேன், கேட்டேன். அப்ப கேட்கும்போது எங்க பாட்டி சொன்னாங்க, "நான் சின்ன வயசுலயே ரொம்ப பயபக்தியா இருப்பேன். ஆனா, நம்மட்ட பேசுற ஆண்டவர் எனக்கு தெரிஞ்ச உடனே அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவங்க சொன்னது உண்மதான். அவங்க பணம், காசு, பேரு, புகழு, அவங்களுடைய குலதெய்வம், அவங்களுடைய இனம், ஜனம், இன்னும் அந்த ஊர்ல அவங்களுக்கு இருந்த மதிப்பு, எல்லாத்தையும் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க? கடவுள ஏத்துக்கிட்டாங்க. அத நான் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க சொன்னதுல பொய் இருக்கிற மாரியே எனக்கு தோணல. என்ன பாட்டி நீங்க பேசுவாரா? எப்படி கடவுள் பேசுவாருன்னு சொல்றீங்க? பைபிள் மூலமா பேசுவாருன்னு சொல்றீங்களா? அப்ப நான் முஸ்லீம் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அதே மாரி தான் நம்ம முஸ்லிம்ஸும் குரான் மூலமா பேசுவாருன்னு சொல்றாங்க. அப்படின்னு என் மனசுல யோசிச்சுட்டு, என்ன பேசுவாருன்னு சொல்றீங்க? பைபிள் மூலமா பேசுவாரா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே என் பாட்டி சொன்னாங்க, "இல்ல. நீ வலதுபுறம் சாயும்போதும், இடதுபுறம் சாயும்போதும் வழி இதுவே அப்படின்னு சொல்லி உங்கள் காதுல சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நீ கடவுள்ட்ட கேளு உன்ட்ட பேசுவாரு" அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய 16 வருஷத்துல எங்க பாட்டிக்கும் எனக்கும் இருந்த உறவு அவ்வளவுதான். ஆனா, எவ்வளவுதான் நான் எங்க பாட்டிய அம்மாக்கு சப்போர்ட் பண்ணலன்னு பார்த்திருந்தாலும், பாட்டி திட்டுவாங்கன்னு பார்த்திருந்தாலும், பாட்டியோட எனக்கு நல்லா மிங்கிள் ஆக முடியலன்னு பார்த்திருந்தாலும், அந்த சமயத்துல அவங்க எனக்கு கொடுத்த கனி, ஜீவ கனி. அது ஒரு ஜீவ விருட்சம்.
என் கண்களுக்கு முன்பாக நடக்கக்கூட முடியாத ஒரு தாய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பத்தின மிக்ஸ்ட் ஒப்பீனியன் எனக்கு இருக்கு. அவங்களோட தப்பும் தெரியும். அவங்களோட அவங்க சத்தியத்துக்காக வந்ததும் தெரியும். ஃப்ரேலா என் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. பலகீனமா. ஆனா, அவங்க அந்த 5 நிமிஷத்துல எனக்கு சொன்ன ஒரு விஷயம், ஜீவ விருட்சம் போல் என் வாழ்க்கையை மாற்றியது. நான் திருப்பி போய் கேட்டேன், ஆண்டவரே நீர் உண்மையா இருந்தா என்கிட்ட பேசும். அப்படின்னா கடவுள் அவருடைய வசனத்தின் மூலமாக படிக்க படிக்க உள்ள இருந்து அப்படியே அமுதச்சுரபி போல, ஜீவ நதியை போல வாக்குத்தத்தங்களும், அவர் எவ்வளவு அன்பானவர், என்னை பாவத்தில் இருந்த என்னை ஒரு பாக்கியவானாய் அவர் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத அவருடைய வேத வசனத்துல தேவன் எனக்கு வெளிக்காட்ட ஆரம்பிச்சார். அதே போலதான் நானும் உங்களிடத்துல இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், உங்கள் தவறுகள் மட்டுமே உங்கள் கண்களுக்கு முன்பாக இருந்தாலும், அந்த தவறுகளினால நம்ம பிள்ளைகள் எப்படி போயிட்டாங்க, இல்ல நம்ம சூழல் எப்படி ஆயிருச்சு, இல்ல நமக்கு பைனான்சியல் ட்ரபிள் வந்துருச்சு, நம்ம உறவுகள்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்ல நான் தனிமையில இப்ப இருக்கேன், இல்ல வியாதியில இருக்கேன், என்ன காரணமா இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனால் உங்கள் வாழ்க்கையை ஜீவ விருட்சமாக மாற்ற முடியும். நீங்கள் விழுந்திருந்தாலும் உங்களை எழுப்பி உயிர்ப்பித்து உங்கள் பாவத்தை மன்னித்து அதை மூடி அதை பற்றி நினையாமல் உங்கள் ஆவியை புதுப்பித்து நீங்கள் உங்கள் சார்ந்தவர்கள் அவர்கள் மத்தியில் இருக்கும்போது உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எண்ணங்களை ஜீவ விருட்சம் போல மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை தேவனால் கொடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில நாம எல்லாரும் இருக்கணும். நாம செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த கருத்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.